வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொப்பரி பச்சடி, அதாவது ஆந்திரா ஸ்டைல்ல தேங்காய் துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். அதாவது நார்மல் சைஸ் மூடி இதுதான் நான் சொல்லியிருக்கேன். அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 10 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இது மாதிரி பாதியா சேர்த்துருவோம், அப்பதான் ஈஸியா வறுப்படும். இது வறுத்துக்கலாம். தேங்காய் பீசஸை சேர்த்துருவோம். 1 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்ல தேங்காவை நல்லா வதக்கிக்கலாம். இந்த கொப்பரி பச்சடி பருப்பு சேர்த்தும் பண்ணலாம். இது ஒரு விதம். 1 நிமிஷம் ஆயிடுத்து. ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துடுவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு சேர்த்துண்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் வறுக்கணும்னு அவசியமே இல்லை. இத மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துண்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு தாளிச்சுருவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சதை துவையல்ல சேர்த்துடலாம். கலந்து விட்டுருவோம். சுட சுட சாதத்துல 1 ஸ்பூன் நெய்யை விட்டுண்டு இது 1 ஸ்பூன் போட்டு கலந்து சாப்பிட்டா டாப் கிளாஸா இருக்கும். ஈவன் இது தோசை இட்லிக்கு கூட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.